நீங்கள் எந்த காலத்துலையும் திரும்ப அதிமுகவோட கூட்டணி போயிட மாட்டீங்களே அப்படின்னு தாவேக்காட்ட கேட்டு அந்த உறுதிமொழியை வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு. நானே ஏன்டா இங்கே வந்தேன்றீங்க, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு. எம்ஜிஆர்ட்ட இருந்தவர், ஜெயலலிதாட்ட இருந்தவர், இப்போ ஒரு நடிகர் பின்னாடி போய் நின்றுட்டு நாளைக்கு வந்து தளபதி விஜய் வாழ்கன்னு கத்துவார். அவர் என் அன்பு தம்பி தளபதி அப்படின்னு சொல்லி அவர் போய் பேசணும். இதெல்லாம் இந்த அவமானம் அவருக்கு தேவையா? எடப்பாடியவே பொதுச் செயலாளராக்கி அவர் எவ்வளோ கேவலமாக இருக்கணுமோ கேவலப்பட்டார். இதுக்கு மேலே விஜய் போகிறது அவ்வளோ பெரிய கேவலம் கிடையாது. ஏதாவது ஒன்றா நேராக விஜயை கான்டாக்ட் பண்ண முடியுமா? நீ நேரில் கூட பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லணும்னா தலைவர்கிட்ட போய் சொல்லணும், பார்க்கணும், டக்குன்னு போனால் பார்க்க முடியுமா? ஆனால் நீங்கள் இந்த பாக்கெட்டில் படம் வச்சுக்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது. அது இன்றைக்கி வச்சுட்டு வந்துட்டார், அது அனுமதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இது தொடர்ந்து அவர் வச்சுக்கிட்டே இருப்பாரா, தொடர்ந்து இது அனுமதிக்கப்படுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். பேசின ஒரு 2 நிமிஷம் பேச்ச அந்த மேடையிலே தனியாக பேசியிருக்கலாம்ல. அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அதை எத்தனை எடிட் பண்ணாங்க, எத்தனை ரீஷூட் போனாங்கன்னு தெரியாது, அதை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறாரு. அதனால் வந்து இன்னமும் வந்து அவர் அரசியல் மாறலை. 234 தொகுதிக்கும் அவர் போவேன்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு போடுற ரூட் மேப் போடுறாருன்னு வைங்க, அப்போ நிச்சயமாக செங்கோட்டையுடைய அனுபவம் அது கை கொடுக்கும், அவர் உதவுவார். ஆனால் ஈசிஆர்லேருந்து பனையூர் போகிறதுக்கு எதுக்கியா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒரு பயண வகுப்பாளர், ஈசிஆர்லேருந்து பட்டினப்பாக்கத்துக்கு வர்றதுக்கு எதுக்கு ஒரு பயண அமைப்பாளர்? இவர் இனிமேல் தமிழ்நாடு பூரா போனால் தானே இந்த பிரச்சனையே. அவர் தான் இங்கே செட்டிலேயே பண்ணுறேன்றார் எல்லாத்தையும். பனையூர், காஞ்சிபுரம் இப்படி தான் போயிட்டுருக்காரு. அது இண்டோரு. இதில் என்ன பயணம் போட்டு எந்தெந்த பாயிண்ட்டுன்னு போடுறதுக்கு என்ன எங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது? வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் வந்து நடிகர் விஜயோட தவக்கலை போய் சேர்ந்திருக்காரு. ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் கட்சி இன்னும் ஒரு பக்குவப்படாத கட்சி, இன்னும் அது சினிமாவை தாண்டி வரல. அவருக்கும் அந்த சினிமாவை தாண்டினா அவருடைய ஸ்பீச் இன்னமும் சினிமாத்தனமாக இருக்க மாதிரி தான் பரவாயில்ல பார்க்கப்படுது. அவருடைய ரசிகர்களும் வந்து ஒரு அரசியல் தொண்டர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லாமல் ஒரு வித்தியாசப்பட்டு இன்னும் சினிமா ரசிகர்களாக தான் இருக்காங்க. ஆக இன்னும் அது ஒரு முதிர்ச்சி அடையாத கட்சி அப்படி இப்படின்னு பேசப்பட்டு வந்த தருணத்தில் போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்குதுன்றது அந்த கட்சிக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு மெச்சூர்டான அரசியல்வாதியை நம்பி போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு தாவேக்காவுக்கு ஒரு முகம், ஒரு அடையாளம் கிடைச்ச மாதிரியான ஒரு இது கிடைச்சிருக்கு. அது ஒரு ப்ளஸ் தான் அவங்களுக்கு. ஆனால் இன்னொன்று, அதே நேரத்தில் அவரை எப்படி பயன்படுத்த போகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏக்கள் சில பேரை சேர்த்தாங்க. ஸ்ரீதர்னு வால்பாறை எம்எல்ஏ, அதுக்கப்புறம் டேவிட், அப்புறம் ஒரு பெண் எம்எல்ஏ, இப்படி பல பேர் வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்தாங்க. இப்போ அதிலெல்லாம் அவங்களுக்கும் சின்ன சின்ன பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களாம் டெய்லி விஜயை பார்த்து ஆலோசனை நடத்துகிறாங்களா இல்லையா, அந்தளவுக்கு தொடர்பு இருக்கா, ஏதாவது ஒன்றா நேராக விஜயை கான்டாக்ட் பண்ண முடியுமா? நீ நேரில் கூட பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லணும்னா தலைவர்கிட்ட போய் சொல்லணும், பார்க்கணும், டக்குன்னு போனால் பார்க்க முடியுமா அப்படின்ற இதெல்லாம் இன்னும் இருக்கான்றதே தெரியாமல் இருக்குது. அதனால் இப்போ இவருக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி கதவு கேட்டு திறந்துருச்சு இப்போ. ஏன்னா இது வரைக்கும் யாருமே உள்ளே போகிறதுக்கு பல பேர் முயன்று போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு கேட்டு திறந்துருக்கு. இப்போ இந்த கேட்டில் இவரை ஃபாலோ பண்ணி பல பேர் உள்ளே நுழையிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு பரவலாக பேசப்படுது. ஆனால் உள்ளே நுழைஞ்ச இவர் எங்கே கார் செட்டில் இடம் உட்கார போகிறாரா, வெராண்டாவில் உட்கார போகிறாரா, படிக்கட்டில் உட்கார போகிறாரா, உள்ள ஹாலில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்களா, இல்லை இவருக்குன்னு தனி ரூம் ஒதுக்கி வைக்க போகிறாங்களா அப்படின்றத அந்த உள்ளுக்குள்ளே போன அந்த கேட்டு திறந்தாலும் உள்ளே போய் அவர் செட்டில் ஆக போகிற இடம் எதுன்னு இருக்குது. அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு மதிக்கப்படும், அவருடைய எந்த அளவுக்கு புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜனையும் தாண்டி இவர் நேரடியாக அவங்க செயல்பட முடியுமா, இவர் சொல்கிறதா விஜய் காது கொடுத்து கேட்பாரா, இவர் சொல்கிற யோசனைகளை அமல் செய்வாரா அப்படின்றதெல்லாம் இன்னும் 1 மாதம் டைம் எடுக்கும். இவர் போய் மற்றவங்களை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும், நான் இங்கே வந்தேன்ல, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், வா உனக்கு இந்த கேரண்டி தரேன், நான் அவர்கிட்ட பேச, நான் சொன்னால் தருவார், நீ வா இந்த கேரண்டி உனக்கு தரேன்னு சொல்லி அவர் கொடுத்து கூப்பிட்ற அளவுக்கு அவர் இருக்கணும். அப்படி இல்லாமல் நானே ஏன்டா இங்கே வந்தேன்றீங்க, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரியான அவர் சொல்லக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் இது வந்து இப்போதைக்கு அது வந்து போய் சேர்ந்திருக்காரு. இது வந்து ஒரு தமிழக அரசியலில் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் இது ஒரு மூவாக தான் பார்க்கப்படுது, நல்ல ஒரு மூவாக இப்போ கவனிக்கப்படுது. செங்கோட்டையனுக்கு இது ஒரு அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து இது ஒரு அவமானம் இருக்குது, எம்ஜிஆர்ட்ட இருந்தவர், ஜெயலலிதாட்ட இருந்தவர், இப்போ ஒரு நடிகர் பின்னாடி போய் நின்றுட்டு நாளைக்கு வந்து தளபதி விஜய் வாழ்கன்னு கத்துவார், அவர் என் அன்பு தம்பி தளபதி அப்படின்னு சொல்லி இவர் போய் பேசணும், இதெல்லாம் இந்த அவமானம் அவருக்கு தேவையா அப்படின்ற விமர்சனங்களை வைக்கிறாங்க. விஜய்கிட்ட போனால் இந்த விமர்சனம்,
இப்போ திமுகவுக்கு போகிறான்னு வைங்க, எம்ஜிஆரே திமுக எடுத்து தான் கட்சி ஆரம்பித்தார். அது அம்மா வந்து தொடர்ந்து தீய சக்தி திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே போய் இது பண்ணிட்டாரு. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் அவர் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னோம். இப்போ அதெல்லாம் உண்மையாயிருச்சு பாருங்கள். இப்போ எடப்பாடி இந்த வீடியோலாம் அடிக்கடி போட்டு காட்டுறாரு பாருங்கள், ஏற்கனவே ஒரு தொடர்பில் இருந்திருக்காரு பாருங்கள், தினகரன் சொல்கிறாரு பாருங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு அப்படிலாம் காட்டிகிட்டு இருக்காரு. அப்போ திமுகவுக்கு போனாலும் இது மாதிரி குற்றச்சாட்டுகள் அவருக்கு வரதான் செய்யும். விஜய்கிட்ட போனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட போய் ஒரு மூத்தவர் போய் சரண்டர் ஆகிட்டாரு அசிங்கம்னு சொல்கிறாரு. இதுக்கு தான் ஒரு நண்பர் அழகாக சொன்னார். இவர் என்னென்னா, எடப்பாடியவே பொதுச்செயலாளராக்கி அவர் எவ்வளோ கேவலமாக இருக்கணுமோ கேவலப்பட்டார். இதுக்கு மேலே விஜய்கிட்ட போகிறது அவ்வளோ பெரிய கேவலம் கிடையாதுன்னு ஒரு கமெண்ட் அடித்தார். அந்த மாதிரி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பார்வை இருக்கும். அதனால் இப்படி விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதில் வந்து விஜய்க்கும் ஒரு லாபம் இருக்குது. இப்போ எடப்பாடியாரை பழி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து செங்கோட்டையனுக்கு இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும். திமுகவுக்கு இதனால் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய பார்வை அவங்க முடிஞ்ச அளவுக்கு இவரையும் தூக்கலான்னு பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க. கடைசி நேரம் முயற்சிகள் நடந்துச்சு. அது பழிக்கலைன்னா கூட அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. இப்போ நஷ்டம் வந்து அதிமுகவுக்கு தான் இதில். ஏன்னா அதிமுகவிலேருந்து ஒருத்தர் நகர்ந்தாவே அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். இனிமேல் அடுத்து போகலாமா, அவர் போயிட்டாரே, அது பலமடைஞ்சிருமா அப்படின்ற விமர்சனங்கள் உள்ளே ஆரம்பிச்சிடும். தொண்டர்கள்ட்டே ஆரம்பிச்சிடும். அது நிர்வாகிகள்கிட்ட மட்டும் இல்லை, தொண்டர்கள்ட்டே ஆரம்பிக்கும். இது அடுத்தடுத்து யாரும் போகாமல் தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ எடப்பாடி வந்திருக்காரு. அப்போ இந்த விஷயத்தில் அவருக்கு வைக்கப்பட்ட செக்காக தான் அதை நான் பார்க்குறேன். கொங்கு மண்டலத்தில் வந்து ஓட்டு சார்ந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? செங்கோட்டையன் வந்து நீங்கள் ஒரு கோஷ்டி சேர்க்குற ஆள் கிடையாது. அவர் மாவட்டத்தை தாண்டி பெரிய அரசியல் பண்ணது கிடையாது. அவர் மூத்தவர்ன்ற மரியாதை பல இடத்துக்கு அவர் போனால் கிடைக்குமே தவிர, எம்ஜிஆர் காலத்து ஆள், எம்ஜிஆர் காலத்து 72லேருந்து கூட இருக்கார், 77 முதல் செட்டு எம்எல்ஏ அவர் அப்படின்ற ஒரு சீனியர். அது அம்மா வச்சிருந்த ஒரு மூவரணி இதிலெல்லாம் அவர் இருந்தவர், முக்கியமான பொறுப்பில் அம்மாவோட நெருக்கமாக இருந்தவர். அப்படிலாம் ஒரு மரியாதை அவருக்கு இருந்துச்சே தவிர, அவரை ஃபாலோ பண்ணி ஒரு கோஷ்டியாக அவர் பின்னாடி ஒரு குரூப் இல்லை. இப்போ ஆரம்ப வீரப்பனுங்களாம் அப்படி ஒரு குரூப்பே இருந்துச்சு. அதனால தான் அவர் தனி கட்சின்ற மாதிரி வர்றதுக்கான இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இவர் வந்து சில பேர் குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணுறாங்க. இப்போ கூட சில பேர் பண்ணுறாங்க குரூப்பிசம். ஒரு 20-30 எம்எல்ஏ என்கிட்ட வெட்டுப்பாடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆள் அதிமுகவில் இருக்குது. ஆனால் இவர் அப்படி வந்து கோஷ்டி சேர்க்குற ஆள் இல்லை. இவர் இதை தாண்டி கோயம்புத்தூருக்கு போக முடியாது. அங்கே பவர்ஃபுல்லாக வேலுமணி இருக்கார், அங்கே போய் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலை. அப்புறம் திருப்பூருக்குள்ளே அவர் போக முடியாது. பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒருத்தருக்கு 2 பேர் அங்கே இருந்தாங்க. அதை தாண்டி இவரால் அங்கே பாலிடிக்ஸ் பண்ண முடியல. இவர் இங்கேயே பாலிடிக்ஸ் பண்ணுறதே ஒரு கேசி கருப்பண்ணனையே அவர் எதிர்த்த பாலிடிக்ஸ் பண்ண திணறிக்கிட்டு இருந்தார். அவருடைய இப்போ கோபமே என்னென்னா, நீங்கள் கருப்பண்ணனை வச்சு என்னை நெருக்க பார்க்குறீங்க, என்னை அழிக்க பார்க்குறீங்க, ஏன் தொகுதியிலேயே நீங்கள் வந்து நான் சொல்கிற நிர்வாகிகளை போடாமல் வேற ஆளை போடுறீங்க. இந்த மாதிரியான ஒரு கொந்தளிப்புல தான் அவர் வந்து நெகட்டிவாக வந்து இதுக்கெல்லாம் போகாமல் இருந்தார். அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கெலாம் வந்து பேருக்கு பேனர் வைக்கல, எம்ஜிஆர் படம் போடல, ஜெயலலிதா படம் போடல அப்படின்னு காரணம் சொல்லிட்டு போகாமல், அவருக்கு உள்ளுக்குள்ளே அவர் தொகுதியிலே அவருக்கு சிக்கலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாருன்னா, இப்போ அவர் சவால் விட்டோன்னே சவால் விட்டு உடனே செஞ்சுருக்கணும், 10 நாளில் ஏதாவது பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணல. அப்புறம் என்ன சொன்னார், எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு சொன்னார். இப்போ ஒன்றிணைக்கல, இவர் மட்டும் தனியாக போய் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டார். அதனால் இவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் இவர் சார்ந்து அசைச்சு பார்க்குறதுக்கு பெரிய வாக்குகள் கிடையாது. அவர் தொகுதியை பொறுத்தளவில் அவர் ஒரு சீனியரு, ரொம்ப காலமாக இருந்தவர். அவர் வந்து பல பேர் அவரால் பலனடைஞ்சிருப்பாங்க, சொந்த பந்தம் இருக்கும். இப்படி இருக்க ஓட்டுகள் அவருக்கு ஓரளவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கலாம். ஒரு 10,000 15,000 வாக்குகள் இருந்துச்சுன்னா, அது இப்போ விஜய் கட்சியோட போகும்போது, விஜய்க்குன்னு இருக்க ஓட் வங்கியோடு அதுவும் சேரும்போது மேபி அவர் வந்து ஒரு பலத்தை போட்டியிருக்கும். திமுக இறங்கி அடிக்கும், அதிமுக பலவீனப்பட்டுரும். ஏன்னா அதிமுக சார்பில் இவர் வந்துடுறாரு. அதனால் வந்து அதிமுக ரொம்ப பலவீனம், திமுகவுக்கும் இவருக்கு தான் போட்டி இருக்கும். அப்போ அந்த போட்டியில் ஒருவேளை அவர் வெற்றி பெறக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த வகையில் தவக்காக்கு ஒரு எம்எல்ஏ உறுதிங்கிற மாதிரி சொல்லலாமா? ஆமாம், ஏற்கனவே விஜய்க்கு உறுதி நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எங்கெல்லாம் ஜெயிப்பார். ஏன்னா அவர் வந்து கேஸ்ட் நியூட்ரலு, ரிலிஜன் நியூட்ரலு, அவருக்கு எந்த எதிர்ப்பு இருக்காது. அவர் நிற்கிற தொகுதியில் சரிடான்னு மற்றவங்களே சரி புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானே என்ன சரின்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த இளைஞர்களுடைய பிரச்சாரம் இருந்ததுன்னா, நீங்கள் விஜய் இல்லாமல் வேற ஒருத்தனுக்கு போகிறதுனா அது யோசிப்பாங்க மற்றவங்க. யாருக்கோ விஜய் சொல்லி விஜய் கை காட்டுறவங்களாம் ஓட்டு போகிற அளவுக்கு நான் அவ்வளோ ஆயிட்டேனா அப்படின்னு கேட்குற அந்த பெருசுகள்லாம் இருப்பாங்க. பட் விஜயே நிற்கும் போது சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே, திரும்ப யாருக்கோ போட்டிருக்கோம், இவருக்கு ஒருத்தர் போட்டு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி தான் விஜயகாந்த்லாம் விருத்தாச்சலத்தில் சம்மந்தமில்லாத தொகுதியில் போய் நின்று ஜெயிச்சார். அதனால் விஜய் நிற்கிற தொகுதி எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதான் நான் பார்க்குறேன். இப்போ கமலஹாசனே வந்து அந்த ஒரு தொகுதியில் ஜெயிப்பாருன்னு தான் நான் இது பண்ணேன், கடும் போட்டின்னு நான் எழுதியிருந்தா கூட அந்த தொகுதியில் அவர் ஜெயிப்பார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது மயிரில் ஒரு வித்தியாசத்தில் அவர் தோல்வி மும்முனை போட்டியில் தோற்று போயிட்டார் அவர். அதனால் விஜய் அப்படி கமலே அந்த அளவுக்கு நெருக்கமாக வந்தப்போ விஜய் நிச்சயமாக அதையும் தாண்டி வெற்றி பெற்றுவார் விஜயகாந்த் மாதிரி நினைக்கிறேன். அதனால் இது 2வது தொகுதியாக வாய்ப்பு இருக்குன்னு வேணால் சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் திமுக பெரும் முயற்சிகள் எடுத்தாங்க. சேகர் பாபுலாம் போய் பார்த்து அதுக்கு முன்னாடி அவர் அமித்ஷாவெல்லாம் பார்த்து பேசியிருக்கார், வந்து பாஜகவோடய நல்ல தொடர்பில் இருந்திருக்கார். ஸோ அங்கெல்லாம் போகாமல் தவக்காக்கு வந்த அவரை முடிவை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை அவர் பிஜேபியால் கைவிடப்பட்டாருன்னு அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இப்போ ஓபிஎஸ், டிடிவி எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் பாஜக சரியான செயல்பாடை கொடுக்கல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க மேலே வந்து அமித்ஷா வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு செய்யலைன்றது தான் இருக்குது. இப்போயும் ஓபிஎஸ்லாம் வந்து இன்னமும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, திரும்ப ஒன்றுபட்ட அதிமுக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. அவர் இந்த 15 நாள் கெடு விதிச்சது கூட அவர் அதிமுக தலைமைக்கு கெடு விதிச்சாரா இல்லை பாஜக தலைமைக்கு கெடு விதிச்சாரான்னு தெரில. 15 நாளில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சேர்த்து வைப்பீங்களா இல்லையா அப்படின்னு. அந்த சேர்த்து வச்சா கூட இவர் வந்து ஒரு பேச்சுக்கு என்னை உறுப்பினரை கூட நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லலாம். உறுப்பினராக சேர்ந்துட்டு அங்கே போய் அதிமுக அவர் என்ன செய்ய போகிறாரு? அதுக்கு வந்து வெளியே புளிக்கு வாழா இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருந்துட்டு போகலான்ற மாதிரி தான் எண்ணம் தான் கடைசியில் இருக்கும். அவங்க கூட இருக்கவங்களும் அப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க அவருக்கு. அரசியல்னு வந்து அதிகாரம் இல்லாமல் தன்னை சார்ந்து இருக்கவங்களுக்கோ தன்னுடைய தொகுதியில் இருக்கவங்களுக்கோ எதுவும் செய்ய முடியாது. அப்போ அதுக்காகவாத ஒரு அதிகாரம்ன்றது தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக அவர் அதிகாரத்தை விரும்புவார். அந்த அதிகாரம் எங்கே கிடைக்குமோ அதை நோக்கி தான் அவர் பயணப்படுவார். அந்த மாதிரி இருக்கப்போ பிஜேபி வந்து தொடர்ந்து இவங்களுக்கெல்லாம் சரியான பாதை காட்டாமல் அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். அவங்க கொடுத்த வாக்குறுதியை அப்போ எடப்பாடி அதோட பவர்ஃபுல்லாக இருக்காரா என்னன்றது தெரியல. அவரை மிரட்டி உருட்டி இவங்களால் செய்ய வைக்க முடியலையான்னு அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் அண்ணாமலை தலைமையில் இருந்தால் சேர மாட்டோம்னு சொல்லி அண்ணாமலையே அவருக்காக எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து அதிமுக தலைமை யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லாமல் இருந்தது அண்ணாமலையை வச்சு அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கணும்னு சொல்ல வச்சுட்டாரு. அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எடப்பாடி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தால் அதெல்லாம் பண்ணுறாரோ, அதனால் பாஜக தலைமையால் அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியலன்னு தான் இப்போ இவங்க வர்றதெல்லாம் பார்த்தா அவங்கள நம்ப முடியாது பிஜேபியை அப்படின்னு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்கன்னு தோணுது. அதிமுகவோட முதல் செட்டு எம்எல்ஏக்களில் ஒருத்தர் வந்து அது மாதிரி ஜெயலலிதா பீரியடில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். திரும்ப ஒரு எழுச்சிக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ தவக்கல சேர்ந்திருக்காரு வந்து கஷ்டப்பட்டு போராடி திமுக மாதிரி அவரும் பணம் கொடுத்து, தாவேக்கா பணம் கொடுக்க மாட்டாங்க, பட் இவர் ஒரு தொகுதியில் பணம் கொடுத்து அந்த மாதிரி தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து உருக்கமாக பேசி எனக்கு இது கடைசி தேர்தல் அது மாதிரிலாம் ஏதாவது பேசி என்னுடைய கடைசி காலத்தில் நான் எடுத்த முடிவை எனக்கு காப்பாற்றுங்க, மானத்தை வாங்கிறாதீங்க அப்படின்லாம் கெஞ்சி அவருடைய சொந்த பந்தங்கள் அவருடைய உறவினர்கள் சமூகம் சார்ந்தவர்கள் எல்லாம் பார்த்து பேசி அவர் ஒரு சீரியஸான முயற்சி எடுத்தேன்னா திமுக அதே முயற்சியை எடுக்கும். இவரை நம்ம கூப்பிட்டும் வரலன்ற கோபம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து ரெண்டாவது விஜயை காலி பண்ணணுன்ற வேகமும் இருக்கும். அதுக்கு ஒரு முகமாக இவர் வந்திருக்காருன்னா இவரை தோக்கடிக்கணுன்ற எண்ணம் வரும். அப்போ அது கடுமையான போட்டி அங்கே ஏற்படுத்தும் திமுக. அதை தாண்டி இவர் வெற்றி பெறணும். அதுக்கு ஒரு 100 இலையில் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்தாருன்னா அந்த எழுச்சின்னா அதான். ஏன்னா இப்போ இவருக்கு இந்த சீட்டே கொடுப்பாங்களான்னு சந்தேகமாயிருச்சு அதிமுகவில். அதனால தான் அவர் பயந்துக்கிட்டு முயற்சி எடுத்தார். இப்போ அப்படிங்கும்போது சீட்டில் இங்கே சீட்டு கன்ஃபார்ம்டு. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு இவர் சீட்டு தராமல் விஜய் இருக்க மாட்டார். அப்போ கொடுக்கும்போது அதை வெற்றி பெறக்கான முயற்சி பண்ணோம்னா தான் ஒரு எம்எல்ஏ வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவான நேரத்தில் இவர் இந்த முடிவு எடுத்து அந்த இடத்துல எம்எல்ஏ ஜெயிச்சார்னா அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். இப்போ நிறைய பழைய தலைவர்கள் அரசியல் அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் வந்து விஜய் கட்சியில் சேரதுக்கு விரும்புகிறாங்க. இல்லைன்னா டிவி தினகரன், ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள் விஜயோட கூட்டணி வைக்க விரும்புகிறாங்க. ஆனால் யார் மூலமாக பேசுறது, யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல, எப்படி கதவு திறக்கும்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சூழலில் இவர் யார் மூலமாக பேசி கட்சிக்குள்ளே போயிருக்காரு. வந்து கடந்த 1 மாதமாகவே வந்து விஜய் தரப்புலேருந்து பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் நம்பிக்கை விட்டுற மாதிரி இல்லாமல் இருக்குது அப்படின்றதான் ஒரு தயக்கமாக இருந்துச்சு. இப்போ இவருக்கு வேறு வழி இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ மற்றவங்கள்ட்ட அவங்க பேசினா கூட மற்றவங்களாம் வந்து இருங்க கொஞ்சம் பார்ப்போம், நான் கட்சிக்காரங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேர்தல் நெருங்கட்டும், அங்கே அந்த கூட்டணிக்கு யார் போகிறா, இந்த கூட்டணிக்கு யாருக்கு போகிறா அப்படின்னு பேசிக்குவோம். ஒன்றும் இல்லாட்டி ஒரு திமுகவில் என்ன சீட்டு தருவாங்கன்னு ஒரு பார்வை பார்த்துக்குவோம், ஏன்னா இல்லை வேறு என்ன சாய்ஸ்ன்னு யோசித்துக்குவோம் அப்படின்னு சொல்லி, இல்லை பொருளாதார நிதி, தேர்தல் நிதி யார் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம், அதெல்லாம் பேசிக்கிட்டு முடிவு பண்ணுவோன்னு சொல்லி இன்னமும் டைம் இருக்கனால, ஏன்னா ஜனவரி வரைக்கும் முடிவு எடுக்கலாம், அதனால் டைம் இருக்கனால சில பேர் இப்போ யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் டக்குன்னு இப்போ போயிட மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு விஜய் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சு விட்டது. அப்படி நடத்த ஆரம்பிச்சு தான் அதனுடைய விளைவு தான் இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு. அவங்களே அப்ரோச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு அவர் கேட்ட சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்தி விஜய் மூட்டை தொலைபேசியிலலாம் பேச வச்சு நம்பிக்கை கொடுத்து, நீங்களாக பேசுகிறீங்களா விஜய், நான் எப்படி நம்புறது அப்படின்லாம் அவர் கேட்டு அவருக்கு தொலைபேசியில் விஜயை பேச வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் அவரை வந்து இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே. அதனால் வந்து இப்போ வந்து கதவுகள் திறந்துருச்சு. இனிமேல் அடுத்த கட்டத்தில் பரவலாக பல பேர் போகிறத அங்கே பார்க்கலாம். இது விஜய் கட்சியில் ஏற்பட்ட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணியிருந்தது டிசம்பர் வரைக்கும் விஜயோட பிரச்சாரம் அவங்க முதல்ல பிளான் பண்ணியிருந்தது. டிசம்பர் வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அந்த டிசம்பரில் அவர் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாருன்னா அப்போ தமிழ்நாடு பூரா அவர் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்துடுறாரு. அது ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணிடும். எழுச்சியை உண்டு பண்ணால் அதை பார்த்து எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லேயும் கூடுற கூட்டங்களை பார்த்து எல்லா அரசியல் கட்சிகளும் தன்னை பார்த்து பயந்துடும். அதுக்கப்புறம் வர்றவங்க நம்மளோட பயத்தோடு தான் வருவாங்க. பெரிய கட்சி அவங்க, நம்ம ஒரு சாதாரண ஆளுன்னு அந்த எண்ணத்தை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. பட் வேற இந்த நேரத்தில் இதாகி போச்சு. அந்த கரூர் சம்பவம் நடந்து அவங்களுடைய பிரச்சார இதே நின்று போச்சு, பயணமே நின்று போச்சு. அதனால் இப்போ இனிமேல் முடியாதுல்ல, டிசம்பர் வந்துருச்சு. ஸோ அதனால் பண்ணிட்டாங்க, வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான்
அப்படின்னு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ அவங்கள சுற்றி இருக்க ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருந்தவர்கள் இப்போ இவரெல்லாம் கொண்டு போகிறாங்க. இவர் இப்போ நடுவில் உட்கார வச்சு 4 பேர் இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. இப்போ இதெல்லாம் போக போக இதே மாதிரி தொடருமா, இல்லை இவரை பின்னுக்கு தள்ளி கொஞ்சம் பின்னாடி நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வருவாங்களா, இவருக்குரிய இடம் வந்து தொடர்ந்து வழங்கப்படுமா, அது விஜய் அந்த மாதிரி உத்தரவுகளை கொடுப்பாரா, இல்லை செங்கோட்டையன் ஒரு பிரச்சனையை கொண்டு போது எதாக இருந்தாலும் நீங்கள் ஆனந்தை பார்த்து பேசுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா, அதை செங்கோட்டையன் எப்படி எடுத்துக்குவார், இது மாதிரி இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் நமக்கு தேவைப்படுது. அதை வந்து இன்னும் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். ரெண்டாவது விஜய் கட்சியில் வந்து பலவீனம் பார்க்கப்பட்டது அவங்களோட இந்த பிரச்சாரங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த பயண திட்டங்களை. செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயலலிதா காலத்திலேயே வந்து அவர் வியூகங்களை வகுக்கிறதுல ஒரு நல்ல திறமை உள்ளவர், அனுபவம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய பலமாக இருக்குமா தாவேக்கு செங்கோட்டையன் வரவு? இதைத்தான் நான் ஒரு இடத்துல சொல்லி அங்கே ஒரு நண்பர் கமெண்ட் அடித்தார், ஈசிஆர்லேருந்து பனையூர் போகிறதுக்கு எதுக்கியா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒரு பயண வகுப்பாளர், ஈசிஆர்லேருந்து பட்டினப்பாக்கத்துக்கு வர்றதுக்கு எதுக்கு ஒரு பயண அமைப்பாளர், இவர் இனிமேல் தமிழ்நாடு பூரா போனால் தானே இந்த பிரச்சனையே, அவர் தான் இங்கே செட்டிலேயே பண்ணுறேன்றார் எல்லாத்தையும். பனையூர் காஞ்சிபுரம் இப்படி தான் போயிட்டுருக்காரு, அது இண்டோரு. இதில் என்ன பயணம் போட்டு எந்தெந்த பாயிண்ட்டுன்னு போடுறதுக்கு என்ன எங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இவர் போட போகிறது இண்டோர் மீட்டிங்கு, நேராக கார் எடுத்து கிளம்புனா அங்கே போய் நிற்க போகிறாரு, அங்கே உள்ளே இறங்கி பேச போகிறாரு. இதனால் பாயிண்ட்னா இந்த ஒரு தொகுதிக்குள்ளே எவ்வளோ தூரத்தை மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே மேப்பை வச்சு அதில் ரூட்டு போட்டு லஞ்ச் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும், இங்கே இது பண்ணணும், டின்னர் இங்கே அரேஞ்ச் பண்ணணும், நைட்டு ஸ்டேக்கு இங்கே ஏற்பாடு பண்ணணும், காலை டிஃபன் அங்கே புறப்பட்டு மொதல் இடத்துல இங்கே போகணும், கோயில் இருந்தால் அதுக்கு விசிட் பண்ணணும், என்னென்ன முக்கியமான சிலைகள் இருந்தால் மாலை போடணும், இப்படின்னு அவர் பார்த்து ரூட் மேப் போட்டதுன்றது ஒரு கதை. இங்கே விஜய்க்கு அது தேவையே இல்லையே. விஜய்க்கு நீங்கள் போனீங்கன்னா பனையூர் கூட்டு போகணும், அதுக்கு அவருக்கே வழி தெரியும், இல்லைன்னா பட்டினப்பாக்கத்துக்கு கூட்டு போகணும், அதுக்கு அவரே வழி தெரியும். அதனால் அப்படி சொல்லி கிண்டல் அடித்தார். அது உண்மையும் கூட தான், அது மாதிரி இருக்குது. இனிமேல் ஒருவேளை விஜய் வந்து திரும்ப அதே மாதிரி ஒரு பயணத்தை திரும்ப எடுப்பாரா, அப்படி போட்டு இந்த மாதிரி ஊர் ஊராக போகணும் அப்படின்னு சொல்லி போய் 234 தொகுதிக்கும் அவர் போவேன்னு சொல்லி முடிவெடுத்து போடுற ரூட் மேப் போடுறாருன்னு வைங்க, அப்போ நிச்சயமாக செங்கோட்டையனுடைய அனுபவம் அது கை கொடுக்கும், அவர் உதவுவார். அதுமாதிரி நீங்கள் சின்ன பார்த்தீங்கன்னா விஜய் வெளியே வராமலே பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூட அவர் வரல. இப்படி வராமலே இருக்கிறது, இல்லை செய்தியாளர் சந்திக்கலாமே இருக்கிறதே இல்லை. செய்தியாளர் சந்திப்பு கூட விடுங்க, செய்தியாளர் சந்திப்புக்கு வரமாட்டாருன்றது நமக்கு நல்லா தெரியும். அட்லீஸ்ட் இவர் சந்திச்ச மேடையிலேயாவது அந்த பேச்சை, அந்த பேசின ஒரு 2 நிமிஷம் பேச்சை அந்த மேடையிலேயாவது தனியாக பேசியிருக்கலாம்ல. அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து அதை எத்தனை எடிட் பண்ணாங்க, எத்தனை ரீஷூட் போனாங்கன்னு தெரியாது, அதை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறாரு. அதனால் வந்து இன்னமும் வந்து அவர் அரசியல் மாறலை. ஒருவேளை ஜென்சிக்கு அந்த அரசியல் பிடிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வெறும் ஜென்சி மட்டுமே வாக்காளர்கள் கிடையாது. இன்றைக்கி வாக்காளர்ன்றவங்க 80 வயசு வரைக்கும் இருக்காங்க, 18 வயசுலேருந்து 18 to 80 இருக்காங்க, 80க்கு மேலே 90, 95லாம் இருக்காங்க. சொல்கிறேன் ஒரு இதுக்கு அப்படி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெறும் 30க்குள்ளே 25 வயசுக்குள்ளே இருக்க 30 வயசுக்குள்ளே இருக்க பெண்களையும் இளைஞர்களையும் கவர்ந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு ஓட்டு வந்து 90 வரைக்கும் வரணும். அப்போ அதற்கான முயற்சிகள் இருக்கணும். அதுக்கு செங்கோட்டையன் வந்து அதுக்கான உதவிகளை செய்வாரா? விஜய் அவர்களுடைய உதவிகளை பெற்று தன்னுடைய கட்சி வந்து ஜென்சி கட்சி கிடையாது, அதை தாண்டி எல்லாருக்குமான கட்சி. இங்கே வந்து மத்திய சமூகத்தினருக்கும் உரிய கட்சி, வயோதிகர்களுக்கும் உரிய கட்சி அப்படின்னு வெறும் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்லி வாயில் சொன்னால் பத்தாது. அதற்கான முயற்சிகள், அதற்கான பிரதிநிதிகள் எல்லாம் கட்சியில் இருந்து ஒரு அடையாளமாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து துரைமுருகனும் இருக்கார், உதயநிதி ஸ்டாலினும் இருக்கார். அப்படி வந்து அனுபவமும் யூத்தும் அந்த இளம் ரத்தமும் அன்பில் மகேஷும் இருக்கார், நேரு இருக்கார், ஒரே மாவட்டத்தில் இளைஞரும் அனுபவசாலியும். அப்படி அந்த மாதிரி ஒன்று வந்து கலந்து வரணும். அப்படி தான் வந்து பண்ணணும். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருக்காருன்னா பக்கத்தில் வந்து ஆர்பி உதயகுமார் இருக்கார், எதிர்கட்சி துணைத் தலைவர்னு யங்ஸ்டர். இந்த மாதிரி வந்து இந்த கட்சிகளில் வந்து இருக்காங்க அனுபவம். அந்த மாதிரி இங்கே இந்த கட்சியிலையும் நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் அது பண்ணுவேன். இது சின்ன பையல கட்சி, குழந்தைங்க வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டுக்கு ஆளாயிடக்கூடாது. ஸோ அப்போ அவங்களையும் கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகளை விஜய் கட்சி பண்ணணும். பாஜகவோட ஆளாத்தான் செங்கோட்டையன் தவாக்குள்ளே போகிறார் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. வந்து அப்படி பார்க்கலாமா? இல்லை, அது வந்து ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, நீங்கள் வந்து செங்கோட்டையன் ஆளாக போகிறதுக்கு அவங்க 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, போய் விஜயை போய் உள்ளே போய் கெடுக்கணுன்ற. அதெல்லாம் வந்து ஒரு இராணுவ ஸ்டிங் ஆப்ரேஷனில் அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி உளவு ஸ்பை வேலைகள் இதெல்லாம் உள்ள ஆள் அனுப்பி பண்ணுறது அப்படிலாம் நடக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து அவர் அரசியலில் வந்து நல்ல கடைசி கட்டத்தில் இருக்கார். கடைசி கட்டம்னா அது வளமான சமயம் தான், நிறைவான ஒரு கட்டத்தில் இருக்கார். இதுக்கப்புறம்லாம் அவர் ஸ்பையாக போய் இந்த வயதான காலத்தில் ஸ்பையாக போய் அப்புறம் அங்கே துரோகம் பண்ணிவிட்டு வெளியே வந்து அசிங்கப்பட்டு இவர் பிஜேபி ஆளுன்ற அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து செங்கோட்டையன் சரிப்பட்டு வர மாட்டார்னு தான் நினைக்கிறேன். அவர் அந்தளவுக்கு இறங்கக்கூடிய ஆள் கிடையாது. ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அதோட கூட்டணி சேர்ந்துட்டு பலவீனப்படுத்தி பண்ணுறதுன்ற ஆர்கியூமெண்ட்டு ஒரு பக்கம் இப்படி பல மாநிலங்களில் பிஜேபி இதை தான் செய்யுது, ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியவே காலி பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அண்ணாமலையை வச்சு தான் அதை செஞ்சுருக்கணும். அதை இப்போ அண்ணாமலையை எடுத்துகிட்டு அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு வேண்டியவரான நயினார் நாகேந்திரனை போட்டு ஒரு சுமூகமான அதிமுகவோட உறவு இருக்கணுன்றக்காக போட்டு பண்ணுறாங்க.
அதனால் அந்த மாதிரி அழிக்கும் முயற்சியில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அண்ணாமலை சந்தோஷப்படுவார் இந்த மாதிரி அதிமுக பலவீனப்படுறதை அவர் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து விஜயை வளர்த்து விடுறதுக்கு பிஜேபி உதவுமான்றது எனக்கு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு இப்போ கிறிஸ்துவ மக்கள் மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு வருதுன்னா அவர் கிறிஸ்துவர அடையாளம் காட்டப்படுகிறார். பிஜேபியாலே அவர் வந்து ஜோசப் விஜய்னு யாருமே சொல்லாத அதை முத சொல்லி அவர் முழு பேரை சொல்லி இது பண்ணதே அவர் தான். அவர் வெளியே சொல்லிக்கல, அதுக்கப்புறம் தான் அவரே சொல்ல ஆரம்பித்தார். அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து விஜயை வளர்த்து விடுறதுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு முள் மரத்தை வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டலாம்னு நினச்சிங்கன்னு வைங்க, அது சரியாக வராது. அந்த நீங்கள் முதலே ஆரம்பத்திலேயே அது வேலியாக இருக்கும்போதே பண்ணாதான் அது பெரிய மரமாகிட்டா இப்போ வெட்டுறது கஷ்டம். அப்போ அந்த மரத்தை நம்மளே தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டுட்டு அப்புறம் வெட்டலான்றது வந்து பிஜேபிக்கு இன்னும் வீழ்ச்சியாக போயிடும். ஒரு கட்சி வந்து திமுக மட்டும் பாஜக மோசமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு இணையாக இன்னொரு கட்சி நல்லா வளர்ந்து வந்து பிஜேபி மோசமான கட்சி அவங்க பாசிசம் அப்படி இப்படின்னு பேசினான்னு வைங்க, பாஜக வளர்றதும் இன்னும் வளராமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏன்னா திமுகவுக்கு எதிராக தான் பாஜக வளரணும், அதுக்கு எதிராக விஜய் வந்து விஜய் வளர்த்து விட்டு அப்படின்னா விஜய் வளர்ந்துட்டு போயிடுவார், பாஜக வளராமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஓட்டு வங்கியில் வந்து பெரிய அளவில் ஒரு இதுன்னா ஒரு ஒன்று தேவர் சமூகம், இன்னொன்று கொங்கு சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து அதில் வந்து நீங்கள் ஓபிஎஸ் டிடிவி மாதிரி ஆட்கள் போனதுனால தேவர் சமூக ஓட்டில் வந்து ஒரு வீக்னஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து கண்டிப்பாக அதில் உண்மைதான், அதில் மாற்றம். கவுண்டர் சமூகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இவர் செங்கோட்டையன் போயிருக்கார், ஆனால் அங்கே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இருக்கார். அந்த மாதிரி நேரத்தில் இங்கேயே அவருக்கு ஒரு ஓட்டு இல்லை ஒரு விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிடிவி இவங்கெல்லாம் வந்து மொத்தமாக ஒதுக்குனதாங்க காரணம். இப்போ நீங்கள் ஒருத்தரை விளக்கி இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தரை விளக்குனீங்கன்னா இது வந்து சரி இவர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்கன்னு ஆயிரும். இப்போ விளக்குனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாரையுமே விளக்குனதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரே சமூகத்தினை சேர்ந்தனால. ரெண்டாவது அதையோட 10.5 அப்படின்ற ஒன்று கொண்டுறாரு. இப்போ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், ஓஎஸ் மணியன், காமராஜ், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முக்குளத்தூரில் யார் யாருக்கு நான் பதவி கொடுத்துருங்க, எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போட முடியும். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தர் அதான் ஒருத்தர் அடையாளமாக ஜாதி அடையாளமாக எப்போ மாதிரினா ஒரு ஒரே ஆளுகளையா ஒரே சமூகத்தை சேர்ந்தா நீ மொத்தமாக பண்ணும்போது ஆயிடுச்சு. இன்னொன்று அந்த 10.5 கொண்டு வந்தோன்னா அது வந்து இங்கே வெறுப்பு அரசியலாக வளர்ந்துருச்சு. அது இங்கே நம்ம பங்கு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாரு, அவர் ஓட்டு வாங்கணுன்றக்காக கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதை அப்போவே ஓபிஎஸ், ஆர்பி உதயகுமார்லாம் அவங்க தொகுதிகளில் அதை சொல்லி சமாளிக்க திணறினாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினாங்க. அது ஏதோ சால்ஜா அப்போ சொன்னாங்க. அப்போ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இவர் வந்து கவுண்டர் கட்சி, இங்கே எல்லாம் தங்கமணி, வேலுமணி இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒன்றா செங்கோட்டையன் எல்லாம் சேர்ந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அடையாளமாச்சே தவிர அது தனிப்பட்ட நபர்கள்னால ஆகலை, அது மொத்தமாச்சு. அதனால் அது அதனால தான் அது ஜாதி ரீதியாக தங்களை ஒதுக்குறாருன்ற மாதிரியான உணர்வு அங்கே வந்துச்சு. அந்த விதத்தில் வீக்கு தான். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஜெயிச்சதில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் கவுண்டராக தான் இருப்பாங்க, பார்லிமெண்ட்டில் ஜெயித்தவங்களும் அதிமுக விட்டு ஜெயித்தவங்களும். அதனால் வந்து இப்போ நீங்கள் அண்ணாமலை வந்தப்பையும் நீங்கள் இவரை தான் விரும்பினாங்க. ஏன்னா அண்ணாமலை அரவக்குறிச்சியில் நின்னார், அண்ணாமலை தோக்குறாரு, எடப்பாடி ஜெயிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், கவுண்டர்னு கிடையாது, அதை தாண்டி ஒரு அடையாளம். இவர் வந்து நமக்கு இது பெரியவர்ரா, நம்ம கட்சியில் ஒரு பெரியவர், முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம். அதே மாதிரி தான் ஓபிஎஸை பொறுத்தளவில் அவர் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், அவர் அப்படி போய் பழி வாங்குறார். நம்மளால் இப்படி ஒருத்தர் 3 வருஷம் முதலமைச்சராக இருந்தார், நம்ம ஜாதியில் இருந்த ஒரு சமூகத்திலேருந்து அவருக்கு இப்படி ஒரு அவமானம் பண்ணுறார். இந்த மாதிரி தான் பண்ணிச்சோன்னா ஜாதி ரீதியானது கிடையாது. ஆனால் அது ஜாதி படிஞ்சிருச்சு அது மேலே, இப்படிப்பட்ட நபரை ஒதுக்குறாரு, அது நம்மளாக போச்சே அப்படின்றதில்ல. அதனால் இங்கே பொறுத்தளவில் கவுண்டரை பொறுத்தளவில் இப்போ இவர் செங்கோட்டையன் போனதுனால அது வந்து பெரிய கவுண்டர் மத்தியில் அவருக்கு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. அவங்க இன்னமும் வந்து அந்த தலைவராக முதல்வராக இருந்தார்ல, அவர் இன்னொரு தடவை கவுண்டர் முதல்வராக வரட்டும் அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் வருமே தவிர, அவருக்கு தொகுதியில் வேணால் சொன்னேன் நான் ஏற்கனவே அவருடைய உறவினர், அந்த இதில் வேணால் அவர் ஜெயிக்கலாமே தவிர அதை தாண்டி இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அந்த மாவட்டம் பூரா அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு, அதை கூட நான் நம்பலை. அவர் தொகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும், அது நிச்சயம் விஜய்க்கு பயன்படும். அது வந்து அதிமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி பெரிய லெவலில் அதிமுகவுக்கு அங்கே சேதாரம் நடக்காது. ஆனால் என்னென்னா விஜய் கட்சி வளர்கிற மாதிரியான தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தும். அது அங்கன்னு இல்லை, பொதுவாக தமிழ்நாடு பூராமே பண்ணும். அதை குறிப்பாக மற்ற தலைவர்கள்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஆமாம், உருவாக்குறதுலாம் பண்ணுறதுனால ஒரு அடையாளமும் தெரியுதில்ல. அந்த முகத்தை வந்து இது வரைக்கும் அது ஒரு சும்மா ஒரு நடிகர் கட்சின்றதை தாண்டி இப்போ அந்த எம்ஜிஆர் காலத்தில் வந்து பாரம்பரியமிக்க ஒரு சில தலைகள் அங்கே தெரிஞ்சிச்சுன்னு வைங்க. பண்டோட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு இருந்த மாதிரி இப்போ அவர் இருந்தாருன்னா, அந்த முக்கியத்துவம் கொடுத்து அந்த மரியாதை கொடுக்கப்பட்டு அவர் இருந்தாருன்னா அது எதிர்காலத்தில் விஜய் கட்சிக்கு நல்லது. பழைய தலைவர்கள், பழைய அமைச்சராக இருந்தவங்கெல்லாம் தவிர்க்க வர விரும்பும்போது இவங்க அதை ஏன் சேர்க்க விரும்பாமல் இருக்காங்க அப்படின்னா, அந்த அவங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. ஸோ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நம்ம ஊழலுக்கு எதிராக பேச முடியாது அப்படிங்கிறது. இப்போ ஆனால் செங்கோட்டையனை சேர்த்துருக்காங்க, செங்கோட்டையன் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த செய்தியாளர் சந்திப்பிலே அந்த கேள்வியாக கூட எழுப்பியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை தான் இப்போ இவர் மேலே இப்போ போக்குவரத்துறை அமைச்சர் அந்தப்போ ஊழல் குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு, இது உண்மைதான்.
இருந்தாலும் நீங்கள் வந்து அது ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு அது. இப்போ அவரெல்லாம் குற்றச்சாட்டுக்கு வந்து இப்போ வந்திருக்க விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து வயசே 30 இருக்காது, அவ்வளோதான் இருக்கும். அவங்கெல்லாம் அப்போ வந்து பிறந்திருக்க கூட மாட்டாங்க அந்த ஊழல் சமயத்தில். அப்படி ஆளுங்க அதில் இருக்காங்க நிறைய பேர் கட்சியில். 2000க்கு முன்னாடி மில்லினியத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் நிறையா அந்த கட்சியில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தெரியாது. ஆனால் ஊடகங்கள் இவங்களை பொறுத்தவரை அந்த கேள்வியை எழுப்புவாங்க. இந்த மாதிரி எப்படி நீங்கள் இப்போ தூய்மையான அந்த கட்சியை தர போகிறீங்கன்னு. அவர் பொன்னுச்சாமியவே அப்படி சேர்த்துக்கிட்டார் விஜயகாந்த். அவர் இத்தனை கன்விக்ட் ஆனவர், ஊழல் குற்றச்சாட்டில் கன்விக்ட் ஆனவர். அவர் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில், அவரையும் சேர்த்துக்கிட்டார். அவர் பண்ருட்டியார் மேலேயே எம்ஜிஆர் காலத்திலேயே குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்டு. அவர் ராமச்சந்திரன் பேரில் பணத்தை போட சொன்னார், இவர் பேரில் போய் போட்டுக்கிட்டாரு சுவிஸ் வங்கியில், அப்படிலாம் சொல்லி அந்த காலத்தில் விமர்சனங்கள் இதெல்லாம் உண்டு, கிசுகள்லாம் உண்டு. அது மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அவரையும் விஜயகாந்த் வச்சுட்டார். ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன வயசு இப்போ நீங்கள் ஒரு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்க அமைச்சர் அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்களை சொல்லி அவங்களை கொண்டு வந்து சேர்க்கனா சேர்க்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் மறந்து தாண்டி மறைந்து அதுபடி நீங்கள் இப்போ ஜெயலலிதாவே இன்றைக்கி போய் நீங்கள் பேசும்போது ஊழல் ஒரு குற்றச்சாட்டு தான். சசிகலா உள்ளே போகிறாங்கன்னா ஜெயலலிதா குற்றவாளி என்றால் தான் சசிகலா உள்ளே போக முடியும், என்ன இளவரசி உள்ளே போக முடியும். அப்போ ஜெயலலிதா குற்றவாளி தான். ஆனால் நம்ம யாராவது அதை பற்றி பேசுகிறோமா? நம்ம எல்லாருமே அதை தாண்டி அவரை வந்து ஒரு ஜெயலலிதா ஒரு ஆளுமை அப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் இதுவும். ஏன்னா ஒரு சமயத்தில் குற்றம் செஞ்சாங்க. இன்றைக்கி நீங்கள் போன பீரியடில் பண்ணி ஒரு பெரிய ஸ்கேமில் மாட்டியிருந்தீங்கன்னு வைங்களேன், அது இன்றைய இளைஞர்களுக்கு தெரியும், இன்றைய வாக்காளர்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்றதே என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக வந்து அரசியலில் தமிழ்நாட்டில் இருக்கிறதே இல்லை. இப்போ திமுகவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து சுத்தபத்தமான கட்சியும் தேர்ந்தெடுக்கல. இல்லை அதிமுகவை தொடர்ந்து 91 96 பார்த்த பிறகு அது ஜென்மத்துக்கும் யாரும் அதிமுக வாக்களிக்க முடியாது. ஆனால் 2001 திரும்ப வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்க, 2011 வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்க, 2016 வாக்களிச்சு. அதனால் வந்து ஊழல்ன்றதை வந்து மக்கள் வந்து அப்பப்போ மறந்துடுறாங்க. அதை தாண்டி அவர்களுக்கு சில தேவை இருக்குது. நீ ஊழலாச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கோ, ஆனால் எங்களுக்கு நல்லது பண்ணு, எங்களுக்கு கெடுதல் பண்ணாத. இந்த மாதிரி அவங்கள பெர்சனலாக பாதிக்கிற விஷயங்களில் மட்டும்தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது எனக்கு. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சேரும்போது வந்து அந்த ஜெயலலிதா படம் தான் பாக்கெட்டில் வச்சுருக்காரு. ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் வந்து அவங்க பாஜக கூட்டணி போகிற சொன்ன ஒரு சலசலப்பு இருக்குது. வந்து ஜெயலலிதா ஏற்கனவே முடியா லேடியான்னு கேட்டவங்க வந்து ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ஜெயலலிதா மேலே அபிமானம் உள்ள ஒரு குரூப்பு வந்து ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, ஆனால் ஜெயலலிதா மேலே ஆதரவு உள்ள குரூப்பு வந்து இப்போ வந்து அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி சினிமா கிரேஸ்லேயே வந்த ஒரு கூட்டம் வந்து அப்படியே விஜய் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் நல்லா திமுகவை திட்டுறாரா, இவர் திமுக எதிரானவர் தான் அப்படின்னா அவர் ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த பாக்கெட்டில் படம் வச்சுக்கிற எனக்கு சந்தேகம் இருக்குது. அது இன்றைக்கி வச்சுட்டு வந்துட்டார், அது அனுமதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் இது தொடர்ந்து அவர் வச்சுக்கிட்டே இருப்பாரா, தொடர்ந்து இது அனுமதிக்கப்படுமான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அதை இங்கே வைக்கிறதுக்கு யாரும் தடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கி சொன்னதுனால விட்டுருப்பாங்க. ஆனால் அடுத்த வாரமோ அதுக்கடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அவர் வந்து பாக்கெட்டில் வச்சுருக்காரான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதை தொடர்ந்து அனுமதிப்பாங்களா? ஏன்னா ஜெயலலிதா வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தாலேயே குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர். நீ வந்து அவர் இறந்தனால அவரை எடுத்துட்டாங்க, அந்த பேரை இறந்ததுனால தண்டனையை கொடுக்கல, அவ்வளோதானே தவிர அவரை தண்டிக்காவிட்டால் இவங்க தண்டிக்க முடியாது. இவங்கெல்லாம் அங்கே அப்போ பப்ளிக் சர்வெண்ட்டே கிடையாது. இவங்கெல்லாம் மற்ற 3 பேர் தண்டனை பெற்ற 3 பப்ளிக் சர்வெண்ட் குற்றவாளி செஞ்சிருந்தனால தான் அந்த கூட சேர்ந்து சதி திட்டத்தில் இவங்க 3 பேர் வர்றாங்க. அதனால் ஜெயலலிதா குற்றவாளி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அவர் பார்த்தா பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறத எப்படி ஏற்றுக்குவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அதனால் அதை தொடர்ந்து வைக்க அனுமதிப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் அதை வச்சிருக்கனால உடனே எல்லாரும் பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தோட வந்து அங்கே கட்சியில் சேர்றாங்கன்னு வைங்க, அப்புறம் விஜய்க்கு அதில் என்ன மரியாதை இருக்குது? அதனால் அது தொடராதுன்னு நினைக்கிறேன் நான். செங்கோட்டையன் பாக்கெட்டில் விஜய் படம் விரைவில் வர எலெக்ஷன் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் நான். செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்ந்த தாண்டி பார்த்தோம்னா இன்னைக்கு பொதுவாக ட்ரெண்ட் எப்படி இருக்குது வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எப்படி இருக்குது? தமிழ்நாடு முழுக்க நம்ம இப்போ இன்னும் சர்வே பண்ணல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 50 தொகுதி பார்த்துருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு 1/4 பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த 1/4 வந்து சமீபத்தில் பண்ணதையும் பார்த்தா பெரிய மாற்றங்கள் வரல. திமுக கூட்டணி தான் முதலிடத்தில் இருக்குது. இந்த 2ஆம் இடம் தான் கொஞ்சம் சலசலப்பில் இருக்குது. கிராமப்புறங்களில் அதிமுக நல்லா 2ஆவது இடத்துக்கு வர மாதிரி இருக்குது. நகர்ப்புறத்தில் 2ஆவது இடத்துக்கு விஜய் கடும் போட்டி ஏற்படுத்திகிட்டு இருக்கார் அதிமுகவுக்கு. நகர்ப்புறத்தில் வந்து என்ன காரணம், கிராமத்து பெண்கள் விஜய்க்கு போகிற விட நகரத்து பெண்கள் விஜய்க்கு அதிகம் போடுறாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். அங்கேயும் யங்ஸ்டர் வந்து போடுறாங்க கிராமத்தில், சிட்டிலையும் யங்ஸ்டர்ஸ் போடுறாங்க. சிட்டியில் வந்து இளம் பெண்கள் அதிகமாக விஜய்க்கு போடுறது நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் வந்து நகர்ப்புறங்களில் அவர் 2ஆவது இடத்துக்கு வர்றாரு. இதுதான் இந்த இதாக இருக்குது. ஒரு திமுக முதலிடத்தில் இருக்குது, அதுக்கு அடுத்த இடத்துல விஜயா அதிமுகவை மாறி மாறி வருது. அது கிராமப்புற தொகுதியாக இருந்தால் அதிமுக இருக்குது, நகர்ப்புற தொகுதிகளாக இருந்தால் சில தொகுதிகளில் விஜய் முன்னுக்கு வராரு. அது இன்னும் போக போக இன்னும் கூட்டணி கட்சிகள் சில கட்சிகள் இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கே. இன்னும் பாமக இன்னும் முடிவு பண்ணாது. 2 ஃபேக்ஷன் என்ன ஒன்றா சேரப்போதா, அப்பா பையன் ஒன்றா சேரப்போகிறான்னு தெரில. அதுக்கடுத்து தேமுதிக என்ன பண்ண போகிறதுன்னு தெரில, கிருஷ்ணசாமி என்ன பண்ண போகிறாருன்னு தெரில.
ஓபிஎஸ் டிடிவி அவர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் முடிவாகி ஒரு ஜனவரியில் செட்டில் ஆச்சுன்னா அப்போ நமக்கு ஒரு இறுதி வடிவம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். விஜய் கூட யார் வாய்ப்பு? விஜய் கூட இப்போதைக்கு இருக்குது ஓபிஎஸ் டிடிவி இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பகுதியெல்லாம் பேச்சுவார்த்தை நான் போகிறதா கூட சொல்கிறாங்க. உண்மையானன்னு தெரியல நமக்கு. ஆனால் அவங்கள தாண்டி இப்போ அன்புமணி கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்குது. அன்புமணிகிட்ட கூட அப்படி ஒரு பேச்சுவார்த்தை போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரி வேலைலாம் பார்க்கலாம். ஒரு வேளை ஜான் அரங்கசாமி ஏற்கனவே அவங்களுக்கு அறிமுகமானவர், அவரும் பேசிக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இந்த இறுதி வடிவமேனா பாஜக வந்து இன்னும் வந்து அந்த கூட்டணியை சரியாக கையாளலை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்னமும் சில அதிமுகவில் தென் மாவட்டத்தில் இருக்க சில பேர் முக்கியஸ்தர்கள் அமித்ஷா வந்தார்னா விஜயவே கொண்டுருவார் அப்படின்னு இன்னும் நம்புறதையும் பேசுகிறதையும் பார்க்க முடியுது. மாற்றி கொண்டுருவாருன்னு. இப்போ அதுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி தான் செங்கோட்டையனை போய் அங்கே சேர்த்துருக்காங்க. அதில் கூட இன்றைக்கி ஒரு நண்பர் ஒருத்தர் அவரும் ஒரு கட்சி முக்கியஸ்தர் தான். அவர் போட்டிருக்காரு, இந்த மாதிரி அந்த உத்தரவாதத்தை வாங்கிட்டு தான் அவர் போயிருக்காரு செங்கோட்டையன். நீங்கள் எந்த காலத்துலையும் திரும்ப அதிமுகவோட கூட்டணி போயிட மாட்டீங்களே அப்படின்னு தாவேக்காட்ட கேட்டு அந்த உறுதிமொழியை வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் போய் சேர்ந்துருக்காரு அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதனால் வந்து விஜய் வந்து அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. அது பிஜேபி வந்து மிரட்டினாலும் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வணக்கம்.